மதுரை வைகை ஆற்றில் அமைச்சர்கள் ஆய்வின் போது தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த சமூக ஆர்வலர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். நல்லது செஞ்சா ஏதாவது கெடுக்காதீங்க சார். நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லது பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் தான். இந்த கேமரா யாரை கேட்டு போட்டுன்னு கேட்கணும் சார். இந்த கேமரா போட்டிருக்கேன். விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். என்ன நடந்தது? போலீசாருக்கும் சமூக ஆர்வலருக்கும் விவரிங்க. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நடைபெறும் அந்த வைகை ஆற்று பகுதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இடத்தை இன்று தமிழக அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் ஆய்வு செய்த போது வைகையை சுத்தம் செய்து கொண்டிருந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை என்னும் தனியார் அமைப்பை சேர்ந்தவர்களை தடுத்து நிறுத்தியதால், அதாவது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமானது 10 லட்சம் பக்தர்களுக்கு மேல் அங்கு வைகை ஆற்றில் பொதுமக்கள் இருந்து கள்ளழகரை தரிசனம் செய்வார்கள். இந்த இடத்தில், அந்த வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் இடத்தில் குறிப்பாக ஒரு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை என்னும் ஒரு தனியார் அமைப்பினரால் சுத்தம் செய்யப்பட்டு வைகை ஆறு முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமானது நடைபெறுகிறது. இன்று அந்த இடத்தை தமிழ்நாடு அமைச்சர்கள் சேகர் பாபு, மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் ஏவா வேலு ஆகியோர் இன்று அந்த இடத்தை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது அந்த தனியார் அமைப்பினரால் ஜேசிபி மூலமாக வைகை ஆறு சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது காவல்துறையை சேர்ந்த ஒருவர், இந்த ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு யார் சுத்தம் செய்ய உங்களுக்கு அனுமதி வழங்கியது என்று அந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையை சேர்ந்த நிறுவனர் குருசாமி என்பவரை அழைத்து கேட்டதால் அவர் மிகவும் அவருக்கு ஒரு அஜாக்கிரதையான சூழ்நிலை அந்த இடத்தில் நிலவியது. அதாவது அவர் இந்த சென்ற வருடமும் இந்த வருடமும் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து அந்த இடத்தை சுத்தம் செய்து வந்ததாகவும், மேலும் வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்ததாகவும், காவல்துறையினர் அதாவது காவல்துறையினர் சொல்லும் இடங்களில் வைகை ஆற்றில் 500க்கும் மேற்பட்ட கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி இருப்பதாகவும், இதற்கெல்லாம் பொதுப்பணித்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் நான் ஆர்டர் காப்பி வைத்திருக்கிறேன் என்று கூறியதால் அந்த இடத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அந்த காவல்துறையினர் அந்த தன்னார்வலர், அதாவது அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை, அறக்கட்டளை அமைப்பை சேர்ந்தவர்களை தடுத்து நிறுத்தியதால் அந்த இடத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரிசாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.